சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். நாம் எல்லாருமே ஏதாவது ஒரு தொழில் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தினம் ஏதாவது ஒரு வாய்ப்பு கிடைச்சிடாதா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம், தேடிக்கிட்டு இருப்போம். ஆனால் அப்படி கடந்துக்கிட்டே போக போக என்ன ஆகுது அப்படின்னா, ஒரு சில நாட்கள் மாதங்களாக மாறும், மாதங்கள் ஒரு சில வருடங்களாக மாறும். ஆனால் நம்மளோட முயற்சியும் சிந்தனையும் பார்த்திங்க அப்படின்னா, பண்ணலாம் தேடுவோம், பண்ணலாம் தேடுவோம், எதை பண்ணலாம், எப்படி பண்ணலாம், எப்படி பண்ணால் நமக்கு லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு சிந்தனையிலேயே நம்மளோட வாழ்க்கையும் கடந்து போய்க்கிட்டே இருக்கும். ஆனால் அப்படியாவது ஏதாவது ஒரு தொழில் ஆரம்பிச்சிருப்போமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால் நிச்சயமாக ஆரம்பிச்சிருக்க மாட்டோம். அப்போவும் பார்த்திங்க அப்படின்னா நம்ம சிந்திச்சுக்கிட்டே தான் இருப்போம். நான் ஒரு விஷயத்த தான் சொல்லணும்னு நினைக்கிறேன். என்னன்னா அந்த மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிற நேரத்தில் நீங்கள் கண்ணில் படுற ஏதாவது ஒரு தொழிலை பண்ணுங்களேன். அப்படி நீங்கள் அந்த தொழில் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஆரம்பத்தில் நீங்கள் எப்படியெல்லாம் யோசிச்சிருப்பீங்க, இந்த தொழில் எப்படி பண்ணுறது, சரி இந்த தொழிலை பார்த்தோம்னா இது எப்படி பண்ண முடியும், சரி அந்த தொழிலா, அடாடா அந்த தொழிலை பற்றி நமக்கு எதுவும் தெரியாதே, அது எப்படி பண்ணுறது, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் யோசிச்சுட்டு இருக்கிறதுக்கு பதிலாக எதையாவது ஒரு தொழில் நீங்கள் முதல்ல இறங்கி பண்ணினீங்க அப்படின்னா, ஒரு தொழிலை நீங்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் கேரண்டியை கற்றுக்க முடியும். ஏன்னா ஒரு தொழில் நீங்கள் பண்ணும்போது தான் மற்ற தொழில்களெல்லாம் எப்படி பண்ண முடியும், அதனுடைய ஸ்ட்ராட்டஜி என்னது அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தொழில் பண்ணினா மட்டும்தான் கற்றுக்க முடியும். அதை விட்டுட்டு நீங்கள் மற்றது எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு வெறும் யோசனையிலையும் சிந்தனையிலையும் மட்டுமே நாட்களையும் மாதங்களையும் வருடங்களையும் கடந்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா, உங்களோட வாழ்க்கையில் எந்த விதமான மாற்றமும் இருக்காது. உங்களோட வயசு தான் ஏறிக்கிட்டே இருக்குமே தவிர நீங்கள் தினம் யோசிச்சுக்கிட்டு தான் இருப்பீங்க. ஆனால் உங்களுக்கு அதில் எந்த விதமான மாற்றமும் முன்னேற்றமும் ஏற்பட்டிருக்காது. என்னை பொறுத்த வரைக்கும் எத்தனையோ சிறிய முதலீட்டில் அதிக வருமானம் கொடுக்கக்கூடிய நல்ல தொழில்கள் எக்கச்சக்கமாக இருக்குது. இந்த வீடியோவை நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே கைவினை தயாரிப்பு தொழில்கள் தான். ஒரு சாதாரண சின்ன கூடை இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறது கூட, இந்த கூடையோட விலையே பார்த்தீங்கன்னா ஆரம்ப விலையே 20 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 150 ரூபா வரைக்கும் கூட இருக்குது. 20 ரூபா கூடையிலலாம் என்னடா லாபம் கிடைக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த 20 ரூபா கூடையோட தயாரிப்பு விலையே பார்த்தீங்கன்னா வெறும் 4 ரூபா 5 ரூபா தான் இருக்கும். அதை நீங்கள் 20 ரூபாய்க்கு விற்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 15 ரூபா லாபம் கிடைக்கிது. ஏன் தயாரிப்பு விலை 10 ரூபான்னு கூட வைங்களேன், அதிகபட்சமாக உங்களுக்கு 20 ரூபா விற்க முடியும். அப்போ 10 ரூபா முதலீடுன்னு போச்சுன்னா கூட 10 ரூபா உங்களுக்கு லாபமே கிடைக்கிது. இதுதான் நம்ம பண்ணுற ஒரு மிகப்பெரிய தப்பு. ஏன்னா இந்த மாதிரி சிறிய கைவினை தயாரிப்பு தொழில்களுக்கு பார்த்திங்கன்னா முதலீடே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதை மொத்தமாக பார்க்கும்போது உங்களுக்கு பெருசாக இருந்தாலும் கூட சிறிய சிறிய தயாரிப்புகளாக நீங்கள் உருவாக்குனதுக்கப்புறம் மொத்தமாக கால்குலேட் பண்ணி இது எந்த ரேட்டுக்கு நம்ம தயாரிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கணக்கு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான விலைக்கு தான் நீங்கள் தயாரிச்சிருப்பீங்க. இதே நீங்கள் மார்க்கெட்டு விலைன்னு ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா நார்மலான கடைகளில் ஒரு ரேட்டும், இதே அதை விட கொஞ்சம் பெரிய கடைகளில் ஒரு ரேட்டும், சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கிற ஒரு கடைகளில் ஒரு ரேட்டும், இதே மால் மாதிரி இருக்கிற பெரிய ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் பார்த்தீங்கன்னா அது ஒரு ரேட்டும் இருக்கும். ஆனால் தயாரிப்பு இடம்னு பார்த்திங்கன்னா எல்லாமே சிறு தொழில்களாக தான் இருக்கும். இந்த மாதிரி சின்ன லெவலில் தயாரித்ததாக தான் இருக்கும். அதை கொண்டு போய் இடத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றி அதனோட வேல்யூவை விற்கிற நபர்கள் தான் ஏற்றுறாங்களே தவிர, ஆனால் தயாரிப்புக்கு ஒன்று ஆகிற செலவு பார்த்திங்கன்னா எல்லாமே ஒன்று தான். இதை நாம் ஏன் பண்ண மாட்டோம்? எத்தனை நாளைக்கு, எத்தனை மாதத்துக்கு, எத்தனை வருஷத்துக்கு நாம் எந்த தொழில் ஆரம்பிக்கலாம், எப்படி ஆரம்பிக்கலாம், என்ன தொழில் பண்ணலாம், எனக்கு இந்த தொழிலை பற்றி தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ தான் நீங்கள் யோசிப்பீங்க? கண்ணை மூடிக்கிட்டு முதல்ல ஏதாவது ஒரு தொழில் பண்ணுங்கள். ஏதாவது ஒரு தொழில் பண்ணாவே மற்ற தொழில்கள் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் கற்றுப்பீங்க. அதை வச்சு உங்களுக்கு பிடிச்ச தொழில், உங்களுடைய கனவு தொழில் எதையாவது ஒன்று நீங்கள் பண்ண முடியும். எல்லாமே சரிதான்டா, ஆனால் என்கிட்ட முதலீட்டுக்கு பணம் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஆனால் நாம் ஒரு முயற்சி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னா அப்போ நம்ம ஒரு தொழிலையும் கற்றுக்கணும், சிறிய முதலீடாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி அப்போ கம்மியான இன்வெஸ்ட்மெண்ட்டில் தினம்
இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரியோ இல்லை ஒரு டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருந்தாலும் கூட கம்மியாக பண்ணுற மாதிரி ஏதாவது ஒரு தொழிலை நாம் தான் சூஸ் பண்ணணும். எல்லாமே யோசிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா எதுவுமே நம்ம கைக்கு கிடைக்காது. எதையுமே தேடி நாம் தான் போகணும். ஒரு விஷயத்தை தேடி நம்ம போனால் மட்டும்தான், ஒரு முயற்சியை நம்ம பண்ணினா மட்டும்தான் நம்ம கற்றுக்கவும் முடியும், நம்மளை தேடி வெற்றியும் வரும், பல சாதனைகளும் நம்மளால் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நாம் தேடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தேவையில்லாத விதண்டாவாதத்தை நம்ம பண்ணிக்கிட்டு இருந்தோம். ஒருத்தர் ஒரு கருத்து சொல்கிறாரு அப்படின்னா அதுக்கு மாற்று கருத்தா நமக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரி நம்ம பேசுகிறதுக்கு பதிலாக நமக்கு எதுவுமே தெரியல, ஏன் இதை நம்ம பண்ணக்கூடாது, இது ஏன் நம்ம பண்ணி பார்க்கக்கூடாது, அப்போ ஒரு விஷயத்தை பண்ணும்போது தான் உண்மையிலேயே நமக்கு என்ன தெரியும், நமக்குள்ளே என்ன திறமை இருக்குது, நாம் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஃபிட்டாக இல்லையா அப்படிங்கிறத அதுதான் முடிவு பண்ணணும். பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எல்லாமே பண்ணுவேன், எனக்கு எல்லாமே தெரியும்னு சொல்லி பண்ணினவன் தோற்றும் போயிருக்கான். அதே தொழில் இதை பற்றி எனக்கு எதுவுமே தெரியாது, நான் எப்படி பண்ணுவேன், கண்டிப்பாக நான் தோற்க தான் போகிறேன், கண்டிப்பாக இதில் எனக்கு லாஸு தான் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தொழில் ஆரம்பித்து ஒன்றுமே தெரியாமல் ஆரம்பித்து வெளிப்படையாக நான் ஒரு மக்குன்னு சொல்லிட்டு தொழில் பண்ணவெல்லாம் ஜெயிச்சவனாக இருக்கான். இதுதான் பார்த்திங்கன்னா காலம். என்றைக்குமே நமக்கு என்ன தெரியும், நம்மளால் பண்ண முடியுமா முடியாது அப்படிங்கிறத நாம் முடிவு பண்ணக்கூடாது. அது காலமோ நேரமோ நமக்கு கற்றுக் கொடுக்கும், முடிவு பண்ணும். அந்த முடிவை நம்ம அங்கே விட்டுருவோம். நம்மளோட முயற்சி அப்படிங்கிறத மட்டும் நம்மளோட கையில் இருக்கட்டும், அதை மட்டும் நம்ம பண்ணுவோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குற இந்த சிறு தொழில்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நீங்கள் வீட்டிலேருந்து பண்ணக்கூடிய அற்புதமான தொழில்கள் தான். இது எல்லாமே உங்களுடைய கற்பனை திறனுக்கு தகுந்த மாதிரியும், வீட்டில் இருந்துக்கிட்டு எனக்கு ஏதாவது ஒரு சிறிய முதலீட்டில் ஒரு மிகப்பெரிய அளவில் லாபம் கொடுக்குற மாதிரி நல்ல தொழிலாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி நபர்களுக்கு தேவையான ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான், ஒரு சில தொழில்களை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் நான் ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த தொழில் அந்த தொழில்னு சொல்லிட்டு நான் எதையுமே பிரித்து எல்லாம் காட்டல. ஆனால் இந்த தொழில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தயாரிப்பு செலவு அப்படிங்கிறது வெறும் குறைந்தபட்சமாக பார்த்தீங்கன்னா ரூ. 2 ரூ. 3 ரூ. 5 இவ்வளோ தான் வருமே தவிர, அந்த பொருளை நீங்கள் கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கிற இடத்துக்கு நீங்கள் கொடுத்தாலும் சரி, நீங்களே டைரெக்டாக விற்றாலும் சரி, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபம் அப்படிங்கிறது நீங்கள் போட்டதை விட 2 மடங்கு 3 மடங்கு அதிகமாக தான் லாபம் கிடைக்கும். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவில் லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான கைவினை தயாரிப்பு தொழில்கள் தான். முதல்ல நம்ம ஒரு தொழில் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டு அப்படின்னா கண்ணை மூடிக்கிட்டு இறங்கி நம்ம வேலை செய்வோம். அது மூலிமா பல விஷயங்களை நம்ம கற்றுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம மைண்டில் இருக்கணும். கற்றுக்கிட்டு தான் ஒரு தொழில் பண்ணணும், கற்றுக்கிட்டு தான் நம்ம எல்லாத்துலேயுமே இறங்கணும்னு நினச்சோம் அப்படின்னா, அதாவது கட்டுறது கையளவு கல்லாதது கடலளவுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கும் போதெல்லாம் உங்களுக்கு இன்னும் இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்கள் கண்ணுக்கு முன்னாடி வந்துக்கிட்டு தான் போகும். எப்போவுமே நம்ம கற்றுக்கணும்னு நினைக்கிறதே கல்லாத அளவுக்கு நிறையா இருக்குது. கடல் அளவு அது போய்கிட்டே தான் இருக்கும். நம்ம சாகிற வரைக்கும் பல விஷயங்கள் ஒவ்வொரு நாளுமே நம்ம கற்றுக்க தான் செய்வோம். அந்த மாதிரி ஒரு காலகட்டத்திலையும் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் போய் நான் கற்றுக்கிட்டு தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறதெல்லாம் மிகப்பெரிய அளவில் நம்மளை நாமளே சோம்பேறித்தனமாக்கிக்கிற ஒரு செயல்பாடு தான் நான் சொல்லுவேன். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் நீங்கள் கடைசி வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா இதை பற்றின கருத்து எதுவாக இருந்தாலும் மறக்காமல் கீழே கமெண்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு பிஸ்னஸ் வீடியோவை நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.